வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். சார், நைட்டு 1 மணில இருந்து இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ரெக்கார்டான ஃபுட்டேஜ் இதுல இருக்கு. நீங்களே பாருங்க. ஐயோ, கார்த்திக் வெளியில போறான். சார், வீட்டை சுத்தி இருக்கிற அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்தாச்சு. அவ்வளவுதான் சார். நைட் 1 மணிக்கு அப்புறம் இப்ப நீங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இருக்கிற ஃபுட்டேஜ். இதுல நாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியில போற ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கா? நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நான் போய் கார்த்திக் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருக்கா சார்? என்ன அஞ்சலி, இந்த ஃபுட்டேஜ்ல உங்க ஹஸ்பண்ட் நீங்க எல்லாரும் வெளியே போனதா இருக்கு. கௌதம் தான் வீட்டுக்கு வந்துட்டாரே, அப்புறம் எப்படி கௌதம் தான் உங்க புருஷனை ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க? வீடியோ பார்க்கும்போது நடந்த சம்பவத்துக்கும் கௌதமுக்கும் எந்த லிங்கும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சார், இததான் நாங்க அப்பத்துல இருந்தே சொல்றோம். அஞ்சலிக்கு புருஷன் காணாம போனத பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அத வச்சு எங்களை எப்படி சிக்கல்ல மாட்டி விடலாம் தான் அவ பிளான் பண்றா. உடனே தப்பிக்கலான்னு பாக்காதீங்க. கார்த்திக்க தூக்கறதுக்காக உன் புருஷன் ஆல்ரெடி வெளியில ஆளுங்களை செட் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஒண்ணுமே தெரியாத மாதிரி கமக்கமா இருந்திருக்கலாம்ல. அப்படியே ஏதோ நீயே ஸ்கெட்ச் போட்ட மாதிரி பிளான் எல்லாம் கரெக்டா சொல்ற. சார் பாருங்க, உண்மையை சொல்லு. எங்களை மாட்டி விடுறதுக்காக கார்த்திகை நீ ஏதாவது பண்ணியா? பாருங்க சார், கேஸ் கொடுத்த என்னையே சந்தேகப்படுறாங்க. உடனே உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாதான் உண்மை வெளியில வரும் சார். அப்படி எல்லாம் செய்ய முடியாது. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சுதான் விசாரிக்க வந்தோம். ஆனா அதுக்காக ஆதாரம் இல்லாம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு என்னமோ கௌதம் மேல தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. கார்த்திக் காணாம போனதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும். நீங்க ஒரு பக்கம் தேடுங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக நாங்களும் கார்த்திகை தேடுறோம். கௌதம், உங்க மேல கேஸ் இருக்கு. நாங்க என்கொயரிக்காக எப்ப கூப்பிட்டாலும் நீங்க கோஆபரேட் பண்ணணும். ஷூர் சார். சரி, நாங்க கிளம்புறோம். ஓகே கான்ஸ்டபிள் சார். ஏய் அஞ்சலி, உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? வேணும்னே கௌதம் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அசிங்கப்படுத்துறியா? நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன். போதும் நிறுத்துறி. போலீஸ் விசாரணை இன்னும் முடியல. முடிஞ்ச அப்புறம் பாரு சம்பந்தப்பட்டவங்க கையில விலங்கு போடுறாங்களா இல்லையான்னு. அஞ்சலி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஏற்கனவே கார்த்திக் போனதை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. இதுல நீ வேற விலங்கு மாட்ட வைக்கிறேன்னு சொல்லி இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே கொலைக்க பாக்குறியே. ஏன் காணாம போனது ஏன் புருஷனாச்சு? எப்படி அமைதியா இருக்கிறத? இங்க பாருங்க, தொழிலையும் சொத்துலையும் பங்கு கேட்டுருவாருன்னு தானே நீங்க கார்த்திக் ஏதோ பண்ணிட்டீங்க. ஏய், என்ன டென்ஷன் பண்ணாத. சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் வேணான்னு சொல்லிட்டு வெறும் கையோட வெளியில போனவனா? என்ன பத்தி பேச உனக்கு அருகதையே கிடையாது. என்ன ப்ளேம் பண்றத இதோட நிறுத்திக்கோ. இல்லன்னு வை, அவ்வளவுதான். அஞ்சலி, நீ பொய்யா கொடுத்த கேஸ நீயே மரியாதையா வாபஸ் வாங்கிடு. இலக்கியா, அத சொல்றதுக்கு நீ யாரு? அஞ்சலி கௌதம் மேல கேஸ் கொடுத்தது தப்புதான். ஆனா அவளோட ஆதங்கம் தப்பு இல்லையே. கௌதம சந்தேகப்படுறதுக்கு பதிலா அவ ஓ மேல கேஸ் கொடுத்திருக்கணும். இவங்க வேற. மேடம், எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி குளிர் காயாதீங்க. அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்ல. ஏய், சர்தான் போடி. ஹலோ, பைரவி மேடமா? ஆமா, நீங்க யாரு? உங்க வீட்டு பையன் கார்த்திக நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம். ஏய் ஏய்
என்ன சொல்றீங்க? யாரா நீங்களா? பைரவி, யாரு போன்ல? கார்த்திகை யாரோ கடத்தி வச்சிருக்கிறதா எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்றான். ஐயோ ஐயோ ஒரு நிமிஷம் இரு அஞ்சலி. ஐயோ என் புள்ள கார்த்திக். யார் கார்த்திகை கடத்தினது? எதுக்கு கடத்தினாங்க? ஜானு போன ஸ்பீக்கர்ல போட சொல்லு. பைரவி, ஏ அத நேரடியா என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஐயோ ஸ்பீக்கர்ல போடுமா. டேய் யாரா நீங்களா? எதுக்குடா என் புள்ளைய கடத்தி வச்சிருக்கீங்க? பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. அப்ப டீல் பேசலாமா? என்னடா வேணும்? நான் கார்த்திகோட வைஃப் பேசுறேன். என் உயிரை வேணா கூட எடுத்துக்கோங்க, ஆனா கார்த்திகை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். உன் உயிர் எங்களுக்கு எதுக்கு? கௌதமும் இலக்கியாவும் எஸ்எஸ்கே வீட்ல இருந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு போன சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. நாங்க கார்த்திகை விட்டுறோம். ஓஹோ, அப்போ இது எஸ்எஸ்கே ஓட வேலையா? இன்னும் 1 மணி நேரத்துல டாக்குமெண்ட் எங்க கைக்கு வரணும். போலீஸ் எங்கேயாவது போனீங்க, கார்த்திக் உயிரோட கிடைக்க மாட்டான். ஐயோ சீக்கிரம் முடிவு பண்ணிட்டு இதே நம்பருக்கு கூப்பிடுங்க. ஹலோ டேய் டேய் ஐயோ கட் பண்ணிட்டேன். போன் வச்சுட்டானே படுபாவி. கௌதம் இது எஸ்எஸ்கே வேலைதான். இவ்வளவு தைரியம் இருந்தா கார்த்திக் மேல கைய வச்சிருப்பான். லிமிட்ட தாண்டி விளையாடுறான், உடனே அவனுக்கு முடிவு கட்டுறேன். ஏய் அஞ்சலி, நாங்க தான் கார்த்திக் ஏதோ செஞ்சுட்டோன்னு கேஸ் கொடுத்தல. நாங்க நிரபராதின்னு தெரிஞ்சு போச்சுல. இப்ப என்ன பண்ண போற? இப்பவும் உங்களை தாண்டி சந்தேகப்பட போறேன். ரவுடிங்க எஸ்எஸ்கே ஓட பேரை சொன்னா கார்த்திகை கடத்தினது எஸ்எஸ்கே ஆயிடுமா? ஏ உன் புருஷன் ஆளுங்களை வச்சு கடத்திட்டு பிரச்சனையை திசை திருப்பறதுக்காக எஸ்எஸ்கே மேல பழிய போட மாட்டாருன்னு என்ன கேரண்டி? ஐயோ ஐயோ ஏன் அஞ்சலி இப்படி வீணா பழியெல்லாம் போட்டுட்டு இருக்க? அதான் எஸ்எஸ்கேக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும். அதனாலதான் கார்த்திகை கடத்தி வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட் கேட்டுட்டு இருக்கான். அவ்வளவுதான். ஏன்பா கௌதம், நீங்க உடனே அந்த டாக்குமெண்ட் அவன்கிட்ட கொடுத்துருங்கப்பா. ஆமா, எனக்கு என்னமோ இது எஸ்எஸ்கே வேலை மாதிரிதான் இருக்கு. எனக்கு என் புருஷன் வேணும் ஆண்டி. உடனே டாக்குமெண்ட் கொடுத்துட்டு கார்த்திகை மீட்டிட்டு வந்துடலாம். அவர்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கிட்டு வாங்க ஆண்டி, நம்ம போலாம். கௌதம், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடு. அதை எங்க வச்சிருக்க? கௌதம், என்னப்பா யோசிக்கிற? சீக்கிரமா கொடுத்துரு. கார்த்திகை ஏதாவது செஞ்சிட போறாங்க. கௌதம், நான் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்க இடத்துக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு. வேண்டாம், அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட கொடுக்க வேண்டாம். ஏன் டாக்குமெண்ட்ஸ கொடுத்தா தானே அவங்க கார்த்திகை விடுவாங்க. என்ன கௌதம் பேசுற? எடுத்துட்டு வந்து கொடு. ஆமா கௌதம், நம்ம கொடுத்துடலாம். நமக்கு கார்த்திக் தானே முக்கியம். கொஞ்சம் பொறுமையா இரு இலக்கியா, அவசரப்பட வேண்டாம். இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. என்ன சதி நடக்குது? அங்க என் புருஷனோட உயிர் ஊசல அடிக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க என்னமோ சதி கேதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டாக்குமெண்ட் எடுத்து கொடுங்க ப்ளீஸ், நாங்க போகணும். ஏய், கார்த்திகை பத்தி எனக்கு கவலை இல்லையா? பேசாம இரு. எனக்கு இது உண்மையாவே கடத்தல் தானான்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா டாக்குமெண்ட் இருக்கிறது எங்க கையில. ஆனா அதை கேட்டு எனக்கு போன் பண்ணாம இவங்களுக்கு கால் பண்ணி மிரட்டுறான்னா இதுல ஏதோ இடிக்குதே. ஐயோ கௌதம், கௌதம் சொல்றதும் சரிதான். கடத்தினவங்க சம்பந்தம் இல்லாம எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க? நீங்க ஏதாவது இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்களா? உண்மையை சொல்லுங்க. ஏய், என்ன என் மேல பழிய போடுற? டேய் கௌதம், உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டெல்லாம் என் மேல சந்தேகப்படாத. சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எனக்கு தெரியாது. அப்ப யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க? அது இப்ப தெரிஞ்சாகணும்ல. போதும் நிறுத்துங்க. இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா? நீங்க அறிவாளின்னு ப்ரூவ் பண்ண ஏன் புருஷனோட உயிர் தான் உங்களுக்கு கிடைச்சதா? ரவுடிங்க சிம்பிளா டாக்குமெண்ட் கொடுங்க, கார்த்திகை விட்டுறோம்னு சொல்றாங்க. அவங்க கேக்குறத கொடுத்துட்டு கார்த்திகை காப்பாத்துறத விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எஸ்எஸ்கே ஓட சொத்து பத்திரத்துல கொடுக்க போறீங்களா இல்லையா? ஏய், அப்படிலாம் அவசரப்பட்டு கொடுக்க முடியாது. வெயிட் பண்ணு. அப்போ கார்த்திகை விட உங்களுக்கு அந்த சொத்து பத்திரம் தான் பெருசா போச்சா? ஏய், அவர் அப்படி சொல்லல. நீயா கற்பனை பண்ணாத. நீ வாய மூடு. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துட்டு நாடகம் போடுறீங்களா? உங்களுக்கு சொத்து பத்திரத்தை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல, அத நேரடியா சொல்லாம கடத்தல்ல சந்தேகம்னு இப்படி பிரச்சனையை டைவர்ட் பண்ண பாக்குறீங்களா? அங்க புருஷனை பணைய வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. ஆனா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தான் முக்கியமா போச்சுல்ல. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? ஏய்,
வேணா, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. பின்ன என்ன கௌதம், ம், அதெல்லாம் என்ன நம்ம வீட்டு சொத்து பத்திரமா? எவனோ ஒருத்தந்து தானே, அதை குடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். டாக்குமெண்ட்டை கொடுக்காமலே கார்த்திக் எப்படி மீட்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்பா கௌதம், அது இப்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கும்பா. டைம் ஆக ஆக கார்த்திக்கு என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்குப்பா. தயவு செஞ்சு டாக்குமெண்ட்டை கொடுத்துருப்பா. கௌதம், உங்க சந்தேகம் நியாயமானதுதான். ஆனா எல்லாரும் பதட்டப்படுறாங்க. டாக்குமெண்ட்ஸ கொடுத்துடலாம். நீயும் புரியாம பேசாத இலக்கியா. மிரட்டுறவங்களோட நோக்கம் டாக்குமெண்ட்ஸ் இல்லங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள மனுஷங்க தானா? கார்த்திகோட உயிரங்க ஊசல் ஆடிட்டு இருக்கு. ஆனா புருஷன பொண்டாட்டியும் டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. சொந்த தம்பியை விட யாரோ ஒருத்தனோட சொத்து பத்திரம் தான் உங்களுக்கு முக்கியமா போச்சுல்ல? சொத்துக்காக கார்த்திகோட உயிரையே பலி கொடுக்க துணிஞ்சிட்டீங்களே. ஏய், நீ வேற, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போதும் உங்களோட விளக்கம். அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. என் புருஷனை நானே எப்படியாவது மீட்டுக்கிறேன். ஆண்டி, நீங்க வாங்க. இவங்க கார்த்திகை கொல்ல துணிஞ்சிட்டாங்க. இவங்கள நம்பி பிரயோஜனம் இல்ல. நம்ம போய் கார்த்திகை எப்படியாவது மீட்டுக்கலாம். வாங்க. ஏ அஞ்சலி, அவங்க கேட்டது இல்லாம நாம மட்டும் போய் என்ன பண்றது? ஐயோ, இவங்கள பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியலையா? சரியான பண பிசாசுங்க. நம்ம எப்படி கதர்னாலும் டாக்குமெண்ட்ஸை தர மாட்டாங்க. இது எஸ்எஸ்கே ஓட வேலை தானே. நான் அவர் கால்ல விழுந்து கெஞ்சியாவது என் கார்த்திகனை போய் மீட்டுட்டு வரேன். வாங்க ஆண்டி. அஞ்சலி, நீ தேவையில்லாம பிரச்சனை பெருசாக்காத. அத கார்த்திகை சேஃபா மீட் பண்ண கௌதம் சொல்றாருல்ல, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய், சிக்கி இருக்கிறது ஏன் புருஷன்டி? அந்த வேதனை எனக்கு தான் தெரியும். நீ இதுல தலையிடாத. வாங்க ஆண்டி. பைரவி, பைரவி, இந்த அஞ்சலி ஏன் இப்படி இருக்கா? ஏதோ நம்ம கார்த்திக்கு எதிரா நடந்துக்கிற மாதிரி பேசுறா. அஞ்சலியோட ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது அவ கார்த்திகை காப்பாத்துறதை விட இந்த பிரச்சனையை வச்சு நம்மள குற்றவாளி ஆக்குறதுலயே குறியா இருக்கா. கௌதம், அந்த அஞ்சலிய பத்தி விடு. ஆனா இப்ப அவ பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. கார்த்திகோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா எல்லாருக்கும் டென்ஷனா தானே இருக்கும். ஏன்பா, இப்ப நீ அந்த எஸ்எஸ்கேவோட பத்திரத்தை எல்லாம் கொடுத்துருப்பா, ப்ளீஸ் பா. என்ன ஜானு, நீயும் அஞ்சலி மாதிரியே பேசுற? நான் என்ன அந்த சொத்தையெல்லாம் அபகரிக்கிறதுக்காக டாக்குமெண்ட்டை தரமாட்டேன்னு சொன்னேன்? உண்மையிலே டாக்குமெண்ட்ஸ்க்காக கார்த்திகை எஸ்எஸ்கே தான் கடத்திருக்கான்னா அவன் நிச்சயமா எனக்கு தான் போன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் பைரவி அம்மா வழியா வர்றதெல்லாம் என்னால நம்ப முடியல. அதான் கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம்னு சொன்னேன். ஏன்பா, அந்த பத்திரத்தை கொடுக்கலங்கிற கோவத்துல நம்ம கார்த்திகை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த பத்திரத்தை கொடுத்துட்டு அவனை மீட்டு கொண்டு வந்திருப்பா, ப்ளீஸ். யாருமே நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த கடத்தலுக்கு பின்னாடி ஏதோ தப்பு நடக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டா கார்த்திகோட சேர்த்து நமக்கு வர்ற ஆபத்துல இருந்தும் தப்பிக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கௌதம், எனக்கு என்னமோ அத்தை சொல்றதா சரின்னு தோணுது. சிக்கி இருக்கிறது நம்ம கார்த்திகோட உயிர். எதுக்கு இந்த கடத்தல்னு நம்ம யோசிக்கிறத விட கார்த்திகோட பாதுகாப்பை பத்தி யோசிக்கிறது தான் நமக்கு நல்லது. நீங்க சந்தேகப்படுற மாதிரி வேற ஏதாவது ஆபத்து வந்தா கூட நம்ம அப்ப சமாளிச்சுக்கலாம். ஆனா இப்ப கார்த்திக் ஆபத்துல இருக்கான்ல, முதல்ல அவனை காப்பாத்துற வழியை பாப்போமே. கௌதம், எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. என் பசங்க நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அவங்க கேட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கார்த்திகை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருப்பா, ப்ளீஸ் பா. சரி ஜானு, உனக்காக ஒத்துக்கிறேன். இந்த விஷயத்துல அவசரப்பட வேணாம்னு நினைச்சேன். மத்தபடி கார்த்திகை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ஸ் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்துரு. நான் கார்ல வெயிட் பண்றேன். சரி கௌதம். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. கார்த்திக் பத்திரமா வீடு வந்து சேர்ந்துருவான். சரி கௌதம், அப்புறம் போகும்போது பைரவி மேடம் கிட்ட அந்த ரவுடியோட போன் நம்பரை வாங்கி டாக்குமெண்ட்ஸோட வரோன்னு அவன் கிட்ட நம்ம சொல்லிடலாம். சரி. ஏன்பா, டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறதுக்கு மறந்துடாதீங்க. கார்த்திக்கு எந்த சிக்கலும் இல்லாம மீட்டு கொண்டு வந்துருங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீ டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. சரி சரிங்க அத்தை, நான் போறேன். படு பாவி அந்த எஸ்எஸ்கே.
என் குடும்பத்தை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறான்னே தெரியலையே. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். கௌதம், எதுக்கு ஏசிபி ஆபீஸ்க்கு வந்திருக்கோம்? வா சொல்றேன். அதான் பத்திரத்தை கொடுத்து கார்த்திகை மீட்டுடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஏசிபியை பார்க்கணும்? ஏற்கனவே அஞ்சலி சொந்த தம்பியை விட பத்திரம் தான் உங்களுக்கு முக்கியமான சொல்லி சண்டை போட்டு கிளம்பி போயிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணோம்னா அவ சொன்னது உண்மைன்னு ஆயிடும். நீங்க வாங்க, உடனே நம்ம எஸ்எஸ்கே கிட்ட போய் பத்திரத்தை கொடுத்து கார்த்திகை மீட்டுடலாம். கொஞ்சம் பொறு இலக்கியா. கார்த்திக் காணாம போனது, அஞ்சலி அத வீட்ல பிரச்சனை ஆக்குறது, திடீர்னு கார்த்திகை கடத்தி வச்சிருக்கோன்னு எவங்கிட்ட இருந்தும் போன் வர்றது, இது எல்லாமே அவசர கதியில நடக்கிற மாதிரி என் மனசுல தோணுது. எவனோ ஒருத்த மிரட்டினதுக்கு பயந்து பத்திரத்தெல்லாம் அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கார்த்திகை விடலன்னா என்ன பண்றது? அதனால நாம என்ன செய்ய போறோம்ங்கறத ஏசிபி சார் கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுப்போம். இல்ல கௌதம், இருந்தாலும் நான் சொல்றதை நீ கேளு. நீ வா, அவர்கிட்ட போய் பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க கௌதம். மகேஷ் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகணும்னு வந்தேன். அந்த எஸ் கௌதம், என்ன புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா வந்திருக்கீங்க? ஏதாவது போலீஸ் வேலையில சேர போறீங்களா என்ன? டேய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கியா? உன்னா ஐயோ கௌதம், கௌதம் என்ன பண்றீங்க? கௌதம் விடுங்க கௌதம். சொல்றது கேளு. என்ன பண்றீங்க? கௌதம் நிறுத்துங்க. தம்பி எங்க? கௌதம் சொல்றது மரியாதையா கேளுங்க. சொல்லு. டேய் சொல்றா. கௌதம் விடுங்க தம்பி எங்க? எங்க வச்சிருக்க கௌதம், கௌதம். என்னாச்சு கௌதம்? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இந்த ஆள் இப்ப எதுக்கு இங்க வந்தான்? அவரோட ஃபேக்டரி ஃபங்க்ஷனுக்கு மினிஸ்டர் வரதுனால பாதுகாப்பு விஷயமா பேசிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க எதுக்காக அவர் கழுத்தை பிடிச்சீங்க? கழுத்து பிடிச்சதோட விட்டனேன்னு சந்தோஷப்படுங்க. இது மட்டும் உங்க ஆபீஸா இல்லாம இருந்தது நடக்கிறதே வேற. கழுத்தை நெரிச்சு கொன்றுப்பேன். என் தம்பி கார்த்திகை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். முதல்ல அவனை விட சொல்லுங்க. என்ன சொல்றீங்க கௌதம்? என்ன எஸ்எஸ்கே, கௌதம் சொல்றது உண்மையா? சார், கார்த்திகை எதுக்காக கடத்துனீங்க? மரியாதையா அவனை விட்டுருங்க, இல்லனா பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன், லாக்அப்ல தள்ளிடுவேன். சார், இவன் ஏதோ உளறான் சார். இவன் தம்பி கார்த்திகை நான் ஏன் சார் கடத்தணும்? எஸ்எஸ்கே, நீங்க நடிக்காதீங்க. கார்த்திக் பாவம் சின்ன பையன், அவனை கடத்தி வச்சுட்டு இப்படி பிளாக்மெயில் பண்றதெல்லாம் நல்லா இல்ல. சார், புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் மர கழண்டு போச்சா என்ன? தேவையில்லாம ஏன் மேல எதுக்கு பழி போடுறீங்க? எனக்கும் இந்த கிட்னாப்புக்கும் எந்த தொடர்பும் இல்ல சார். இல்ல, இவன் பொய் சொல்றான் மகேஷ் சார். இப்பதான் இவனோட ஒரு ஆள் எங்களுக்கு போன் பண்ணி எங்க கிட்ட இருக்கிற அந்த ஆளோட பத்திரத்தை திரும்ப கொடுக்கணும், அப்படி கொடுக்கலனா கார்த்திகை கொன்னுடுவன் மிரட்டினான். ஆளை விட்டு போன் பண்ண சொல்லிட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஆளு. எஸ்எஸ்கே வேணாம், உங்க கிரிமினல் லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது. இவ்வளவுதான் உங்க லிமிட். உடனே கார்த்திகை ரிலீஸ் பண்ணிடுங்க, இல்லனா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். சார் சார் சார், என்ன நம்புங்க சார், நான் இத செய்யல. எஸ்எஸ்கே, கார்த்திக் காணாம போய் அங்க வீடியோ அழுதுட்டு இருக்கு. இங்க பாருங்க, உங்க சொத்து பத்திரம் எல்லாமே ரெடியா இருக்கு. கார்த்திகை முதல்ல அனுப்பிடுங்க. ஓ, என்னோட சொத்து டாக்குமெண்ட்ஸா எங்க இருக்கு? அத கொடுங்க. நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் இப்பவே செட்டில் பண்ணிப்போம். அப்ப நீ முதல்ல கார்த்திகை விடு. அட என்னப்பா நீ சின்ன குழந்தை மாதிரி பேசினதையே திரும்ப பேசிட்டு இருக்க. நான் தான் கார்த்திகை கடத்தலன்னு சொல்றேன்ல. எஸ்எஸ்கே வேணாம். கௌதம், நான் கெட்டதையே செஞ்சாலும் அத உன்கிட்ட நேரா சொல்லிட்டு செய்யறவன். அந்த அளவுக்கு நான் போல்டானவன், புரியுதா? நான் ஒண்ணும் உன் தம்பியை கிட்னாப் பண்ணல, இதுதான் உண்மை. ஆனா நீங்க என்னோட பத்திரத்தை கொடுக்கிற அளவுக்கு இறங்கி வந்திருக்கிறத பார்க்கும்போது கார்த்திகை நானே கடத்தி வச்சு மிரட்டிருக்கலாமோன்னு தோணுது. ஆக என் பேரை சொல்லி உங்க ரெண்டு பேரையும் யாரோ ஏமாத்த பாக்குறாங்க. போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள், எனக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை. நான் தான் ஒரிஜினல். உன் தம்பிக்கு சேதாரம் ஆகிறதுக்குள்ள சீக்கிரம் போய் அவனை கண்டுபிடி. வற்றா சார், வரேன் சார். போயிட்டு எஸ்எஸ்கே நில்லு. கௌதம், அவரை விடுங்க கௌதம்.
எனக்கு என்னமோ கார்த்திக் விஷயத்துல எஸ்எஸ்கே இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல. எஸ்எஸ்கேவும் இல்லனா அப்ப வேற யாரு கார்த்திகை கடத்திருப்பாங்க? ஐயோ என்ன கௌதம் இது ஒரே புது குழப்பமா இருக்கு. பதட்டப்படாதீங்க, கார்த்திகை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, உங்களுக்கு வேற யார் மேல சந்தேகம் இருக்கா? வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.